காரைக்கால் மீனவர்களை மத்திய மாநில அரசுகள் வஞ்சித்து வருவதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த ஆனந்தவேல் என்பவரது விசைப்படகில் காரைக்கால் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 13 மீனவர்களை கடந்த மாதம் 27ஆம் தேதி இரவு எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்தனர். துப்பாக்கி சூட்டில் செந்தமிழ், பாபு ஆகிய 2 மீனவர்கள் படுகாயமடைந்த நிலையில் இலங்கை யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் காயமடைந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க மத்திய மற்றும் புதுச்சேரி அரசுகளை வலியுறுத்தியும் காங்கிரஸ் மீனவரணி சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்க முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பிரதமரை சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றார். காரைக்கால் மீனவர்களை மத்திய மாநில அரசுகள் வஞ்சித்து வருவதாகவும் இலங்கை நீதிமன்றம் மீனவர்களுக்கு விதித்த அபராத தொகையை புதுச்சேரி அரசே செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். ஒரு வார காலத்திற்குள் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க தவறினால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார்.